சர்வதேச அரசியலில் ஒட்டுமொத்த உலகமும் பிஸி. இதுக்கு நடுவில் தான் பாகிஸ்தான் காமெடி பண்ணியிருக்கு. அது ட்ராஜடியாக மாறப்போகுது. அதுதான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். எல்லா தலைவர்களும் எதனால பிஸி அப்படின்னா கேட்கவே வேணாம். உலகம் ஒரு யுத்தத்தில் இருக்குது. எது? ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அந்த யுத்தத்துக்குள்ளே எல்லா பேரும் இருக்க, இல்லைன்னா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பா வந்து மிரட்டிக்கிட்டு இருந்த காலங்கள் இருந்து இப்போ வரையுமே எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். எது? உக்ரைன் யுத்தம் சம்மந்தமாக எல்லா நாடுகளும். அதனால் தலைவர்கள் அதில் பிஸி. யுத்தம் நடக்குது அப்படின்னா ஆயுத போட்டி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நம்மளை தாக்கக்கூடாதுன்னு ஆயுதத்தை டெவலப் பண்ணணும், நம்மளை தாக்கிட்டா திருப்பி தாக்கவும் ஆயுதத்தை டெவலப் பண்ணணும். எல்லாம் ஒன்று தானேன்னு கேட்கக்கூடாது. வித்தியாசம் இருக்குது, நம்ம ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஆயுத போட்டிகளில் படு பிஸி எல்லாருமே. இப்படி பிஸியாக இருக்கக்கூடிய இந்த ஷெடியூலில் காமெடி பண்ணுறதுக்குனே ஒரு டிக்கெட் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் பிரச்சனை பற்றிக்கிட்டு எரியும் போதெல்லாம் இந்த ஆளை அனுப்பிச்சி விட்ருவாங்க, என்னத்தையாச்சும் பேசி சமாளி அப்படின்னு. பிரச்சனையே இல்லாதப்ப பாகிஸ்தானுக்கு ஒன்றுனா பாதி உலகத்தை அழிச்சுப்பிடுவேன். ஏன்டா கூமுட்டா பேர், உன் கூட எவன் மோதுறானா அவனை அழிச்சுப்பிடுவேன்னு சொன்னால் ஒரு நியாயம் உண்டு, தர்மம் உண்டு. பாதி உலகத்தை அப்படின்னா சரி, பாகிஸ்தான் பாதி உலகத்தையே அழிக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. எங்கே அழிக்கும்? ஐரோப்பாவையா? உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அமெரிக்கா கண்டத்தையா? அங்கேயும் உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. மேலே இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா அந்த பகுதியாக உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. இந்தியா இந்த பகுதிகள் அப்படின்னா கேட்கவே வேணாம், செதிலாக வெட்டிடுவாங்க. யாராவே காலையில் மட்டன் மீன் கடைன்னு ஒரு சுற்று வந்தியா சாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆப்பிரிக்கா கண்டமா? ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடுங்க விட்டுருவாங்க பாகிஸ்தானெல்லாம். அப்போ எங்கே தாண்டா பாதி உலகத்தை அழிப்பீங்க அப்படின்னா சொன்னவனுக்கு தான் தெரியும். இல்லை அப்படி பேசுடா அப்படின்னு சொல்லி சோத்தையும் போட்டு இடத்தையும் கொடுத்தா வெள்ளை மளிகை தான் சொல்லணும், ஊரில் உள்ள மற்றவன் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நாடுகளும் ரியாக்ட் பண்ணார்கள். அப்போல்லாம் எப்போ இந்த மாதிரி சவுண்டு விடும்போதெல்லாம் பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. உண்மையிலே பிரச்சனை அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த ஆள் டிசைனாக காலில் விடுவான். இந்தியா உங்களை அடிச்சிருச்சே கேட்டால் நாங்களும் தான் இந்தியாவை அடித்தோம் அப்படிமா. சரி ஆதாரத்தை குர்றா அப்படின்னா அதெல்லாம் இந்திய மீடியாலே இருக்குது, போய் பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. நாடுன்னு இருந்தால் ஒரு 4 பேர் நாட்டுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க, அவனுங்க பேசுனதை போய் பார்த்துக்கங்கிறாங்க. அப்போ நீ யார்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஏற்பட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ தாலிபான் விவகாரத்தில் பேசிக்கிட்டு திரிகிறார். அப்போவே ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். காரணம் இவனுங்க ஏது மைலேஜ் எடுத்திருந்தா கட்டாயம் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த ஆளை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, சிம்பிள். ஆனால் இவனுங்க எப்போ பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி எதையாச்சும் ஒரு கூமுட்ட டிக்கெட்டுகளை பாகிஸ்தானில் வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவனுங்க வாயை திறந்து இப்போ ரியாக்டே பண்ண முடியாது. அவனுங்க தான் பேண்ட் அவுத்துட்டு சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழி இல்லையே. அதுக்கப்புறம் எங்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது? அது இந்தியாவாகட்டும் ஆப்கானாகட்டும் இராணுவ ட்ரெஸ்ஸை கழட்டி சரண்டர் ஆகிறது தான் இவனுங்க தெரிஞ்சதும் பிடிச்சதும் இருக்கக்கூடிய ஒரே வேலை. சரி, அப்படி என்ன தான் இந்த ஆள் பதிவு பண்ணா அப்படிங்கிறதான். இந்த ஆள் பதிவு பண்ணுறதுலாம் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவோ ஆக்ஷன் மூவியில் பஞ்ச் டைலாக்லாம் பார்த்து வளர்ந்தவனுங்க தான் நம்ம ரைட்டர்களுக்கே. எது? நம்ம படத்தில் உள்ள ரைட்டர்களுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி பஞ்ச் டைலாக். அந்த ஆள் பேசினதா கருமத்தை பார்த்தாகணுமா அப்படின்னா பார்த்து தொலைச்சிரும். இப்போ என்ன கெட்டு போச்சு? காரணம் அவனுங்க ட்ராஜடியில் சிக்கிறாங்கல்ல. தாலிபான்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையை தாலிபான்கள் கேட்கல. தாலிபான்கள் சவுதிக்கிட்டேயோ இல்லை கத்தார்கிட்டையோ ஓடி பேசி முடிச்சு விடுங்க இதமான்னு சொல்ல, இவனுங்க தான் ஓடி போனாங்க, காலில் விழுந்தாங்க, பேசி விடுங்க அப்படின்னாங்க. கடைசியில் அவனுங்க வந்து உட்காந்து பேசி யுத்த நிறுத்தம் அப்படின்னு நிர்ணயிச்சு. அடுத்ததாக துருக்கியில் உட்காந்து மேப்படி சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு எர்டோகன் பெரிய இல்லை, இந்த பக்கம் சவுதி கத்தார் உண்மையிலே யுத்தத்தை நிறுத்தி விட்டாங்க. எங்களுக்காண்டி விட்டுரு ஆப்கானிஸ்தான் அப்படின்னோடனே தாலிபான் விட்டுட்டாங்க. சரி போய் தொலைங்க. ஆனால் அவனுங்க ஷேட்டை பண்ணாங்க, திருப்பி மிதிப்போம் அப்படின்னு. அது மிதிச்சுக்க, திருப்பி ஏது வந்தாங்க மிதிச்சுக்க, திருப்பி நான் என் காலில் விழுகும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர்கள் பதிவு விட்டார்கள் தன் பங்குக்கு. அந்த பிராந்தியத்தோட பெரிய ஆட்கள் நாங்கள் அப்படின்னு 2 பேரும் நிரூபிச்சிட்டார்கள். உண்மையும் கூட. எது? சவுதியும் கத்தார். இந்த பிராந்தியத்தில் என்ன நடந்தாலும் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் விடக்கூடிய ஆள் யார் அப்படின்னா எர்டோகன். இதில் பாகிஸ்தான் சம்மந்தப்படலை அப்படின்னா எர்டோகனுக்கு பின்னாடியே இன்னொரு சவுண்டும் கேட்கும், பாகிஸ்தான் அணு ஆயுதம் இந்த பிராந்தியத்தையே பாதுகாக்கும் அப்படின்னு. அந்த கேலி கூத்த நல்ல வேலை இந்த தாட்டி பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா சம்மந்தப்பட்டதே பாகிஸ்தான் தான். சரி, துருக்கியில் அப்படி என்னடா உட்காந்து கிழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு பேசினாங்க, பிரச்சனை வரும்ன்ட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார், இந்த பேச்சுவார்த்தை மட்டும் தோல்வி அப்படின்னா அது ஒரு யுத்த அறிவிப்பாக தான் பாகிஸ்தான் எடுத்துக்கும் அப்படின்னாங்க.
இவனுங்க அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் அது எப்படி? அவனுங்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையடா. அவன் குதிச்சா நீயும் குதிப்பியா? அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது, எடுத்து சண்டை போடுறேன். அவன் பிச்சை போட்டாதான் உன்கிட்டயே ஆயுதம் வந்து தொலையும். அப்படி இருக்கும்போது எப்படி அவனை பார்த்து நீ குதிச்ச? அப்போ பைத்தியந்தனமாக குதிச்சிச்சுன்னு வேணால் வச்சுக்கலாம். அங்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அதாவது உடன்பாடு எட்டப்படலை. பேச்சுவார்த்தையிலேருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டார்கள். இப்போ யுத்த அறிவிப்பாக மாறுமா அப்படின்னு கேட்டால், யுத்த அறிவிப்பெல்லாம் கிடக்கட்டும், நான் இப்போ விடுறேன் பாரு பஞ்ச் டைலாக் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை ஒழிச்சு கட்டிடுவோம். ஒழிச்சு கட்டி திருப்பி குகையிலேயே கொண்டு போய் வாழ வச்சுருவோம் அப்படின்ட்டாங்க. இந்த அளவுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த அளவுக்கு முடிஞ்சால் ஏன்டா சோவியத் யூனியன் ஓடுது, அமெரிக்கா ஓடுது, அவனுங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரமோ, விவரம் பத்தாமல் பண்ணிட்டாங்களோ, இவனுங்க பெரிய கிழிச்சு போடுவாங்க. வாய்ப்பே இல்லை. இது பூரா எப்போ ஆயுத பலத்தோடு இருக்கக்கூடிய நாட்டுக்கே வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அவர்கள் நிரூபிச்சிட்டார்கள். அப்படி இருக்கும்போது ஆயுத பலமும் கிடையாது, வீரமும் கிடையாது. முதல்ல முப்படையை கொண்டு போய் ஆப்கான் எல்லையில் நிறுத்து பார்ப்போம். படைக்கு 30 பேர், அதாவது ஒவ்வொரு படைப்பிரிவுலையும் 30 பேர் வந்து அந்த எல்லைகளில் நின்னாலே பெரிய விஷயந்தான். அதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் சவுடால் பேச்சப்பாரு. சரி, இவ்வளவும் பேசிட்டாங்க, ஊரும் கை கொட்டி சிரிச்சிருச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதா. இப்போ சட்டுன்னு மாறிட்டாங்க. மாறி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாலிபான்களுக்கு இந்தியா முழு ஆதரவு கொடுக்குது, இந்தியா தான் ஆயுதம் கொடுக்குது, இந்தியா தான் டாலர் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம கொடுக்குறது பூரா எதுக்கு அப்படின்னா, உள்நாட்டு மக்கள் பசி பட்டினியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். இன்னமும் முழு அளவில் இந்திய அரசாங்கம் தட்டி விட்டுச்சு, இந்நேரம் கதறி இருப்பாங்க. அந்த வேலையை டெல்லி இதுவரை பண்ணதாக தகவல்கள் இல்லை. ஆனால் வருங்காலங்களில் பண்ணணுங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட கோரிக்கையாக இருக்கே தவிர இப்போ பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு, சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுக்கு முன்னாடி விட்ட 2 ஸ்டேட்மெண்ட்டு போகிற போக்கில் என்னத்தையாவது சொல்லி விடுவோம் அப்படிங்கிறதான். ஆனால் பாகிஸ்தான் தாலிபானை பார்த்தும் நடுங்குது, பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவத்தை பார்த்தும் பயப்படுது. அதுக்கடுத்து இவனுங்களாச்சும் பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் ஒரு நாடு, சரி, தாலிபான்களும் ஏறக்குறைய ஒரு நாடு தான், சரி. இதுக்கடுத்து பாகிஸ்தான் தாலிபான் உள்ளூர் தீவிரவாதி உள்ளூருக்குள்ளேயே உட்காந்துருக்கான். ஏது அம்புட்டு இராணுவம் இருக்குது, அதை மீறி உள்ளுக்குள்ளே உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நடுங்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த ஊரை பார்த்து நடுங்கிற இராணுவம் தான் அப்பப்போ இந்தியா கிட்ட வம்புலுக்கலாம் அப்படின்னு திட்டங்கள் தீட்டப்படுறது. அது எதுவுமே நேரடியாக இல்லை, தீவிரவாதிகளை வச்சு. இப்போ தீவிரவாதிகளுக்கும் நம்ம டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டோம். இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதா. இப்போ எதுவுமே நடத்த முடியாமல் தான் இஷ்டத்துக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வருங்காலங்களில் ரவுண்டே அடிக்க முடியாது. காரணம் எம்புட்டு பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இந்தியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆப்கானு, இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தானு, உள்ளுக்குள்ளேயே பாகிஸ்தான் தாலிபான்கள், எப்போ வேணாலும் ஈரானில் ட்ரிகர் ஆகலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். நினச்சாலும் பாகிஸ்தான் 5 உடையிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை.